நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று எச்சினோப்ஸ் எச்சினாட்டஸ் இந்தியன் குளோப் திஸ்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்கள் நிறைந்த செடியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த செடி பார்க்குறதுக்கு செடி முழுவதும் அதிகமான முட்கள் கொண்டதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பிரம்ம தண்டு அப்படின்ற ஒரு செடியை பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் பார்த்துக்கிறது பிரம்ம தண்டு செடி. இந்த எச்சினோப்ஸ் எச்சினாட்டஸ் செடியையும் பிரம்ம டண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட வடமொழி பெயர் பிரம்ம டண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ட்டு கட்டாரா அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க அதோட வடமொழி பெயர். இந்த செடி முழுவதும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் முள்களாக இருக்கும். இதோட காய்கள் இருக்கிற இடத்துலையும் விதைகள் இருக்கிற இடத்துலையும் முள்கள் பூரா நிறைந்து இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட பூக்கள் சிறு சிறு பூக்களாக வெள்ளை நிற பூக்கள் அந்த முட்களுக்கு உள்பக்கம் பார்க்கலாம். இதோட இலைகள் பார்க்குறதுக்கு கண்டங்கத்திரி இலைகள் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இலை முழுவதும் உங்களுக்கு முட்கள் நிறைந்து காணப்படும். இது பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு பூ பூத்து குலுங்கக்கூடிய ஒரு செடி மாதிரி இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் இதோட செடி பூரா முட்கள் நிறைந்ததுன்னு சொல்லி. இந்த செடியிலேருந்து இதோட விதைகள், இதோட வேர், இதோட இலைச்சாறு எல்லாத்துக்கும் மருத்துவத்துக்காக உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த செடியை ஆயுர்வேதத்துலேயும் யுனானிலையும் மருந்து செய்கிறதுக்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த செடியிலேருந்து எடுக்கக்கூடிய மருந்துகளை வச்சு பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் சரி பண்ணுறதுக்கும், இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் மண்ணீரலோட செயல்பாடை கூட்டுறதுக்கும், ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கும், மூட்டுகளில் வர்ற அதிகமான வலியை குறைக்கிறதுக்கும் இந்த செடியை உபயோகப்படுத்துகிறாங்க. நியூராலஜிக்கல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இதை சரி செய்கிறதுக்காண்டி இதை உபயோகப்படுத்துகிறாங்க. மலேரியா காய்ச்சலை தடுக்கிறதுக்காகவும், இருமலை தடுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் காம உணர்வை தோன்றக்கூடிய மருந்துகளை செய்யவும் இந்த செடியை உபயோகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை உபயோகப்படுத்தி அல்சர், கல்லீரல் வீக்கம், ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெயின் கில்லராகவும் உபயோகப்படுத்துகிறாங்க. இது ஒரு சிறுநீர் பெருக்கி ஆகும். ஆனால் இந்த செடியை மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்தும் போது நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேனீக்கள் அதில் தேன் உறிஞ்சிறதை பார்க்குறீங்க அந்த மலர்லேருந்து. இந்த செடியை மருத்துவத்துக்காண்டி ஒரு கஷாயமாக செஞ்சு குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒரு கஷாயமாக செஞ்சு குடிங்க. இந்த செடியை மற்றபடி இதனோட இலைச்சார காயங்கள், கொப்பளங்களுக்கு வெளிப்பூச்சா போகிறதுனால சரியாகும். உள்மருந்தாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு தெரிந்தவர்களிடம் கேட்டு உபயோகப்படுத்துவது நல்லது. நண்பர்களே, எச்சினோப்ஸ் எச்சினாட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம தண்டு செடி மருத்துவத்துக்காண்டி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது.